ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ், கங்கா மையா கி ஜெய் ஹோ. எத்தனை ஒரு அற்புதமான வருடம் இந்த வருடம். நமக்கு 100 வருஷத்துக்கு அப்புறம் 11 நாள் தேவிய வழிபாடு பண்ணக்கூடிய நவராத்திரியா இந்த நவராத்திரி அமைஞ்சிருக்கு. இதே வருடத்துலதான் 100 வருடத்திற்கு அப்புறம் வரக்கூடிய மகா கும்பமேளாவையும் நம்ம கொண்டாடிட்டு வந்திருக்கோம். இந்த 9 நாள் நவதுர்கையை பத்தி பார்த்தோம். நவதுர்கையை மனதார பிரார்த்தனை பண்ணோம். இந்த 11ஆவது நாள் காசியில் இருக்கக்கூடிய ஒரு தேவியை பத்தி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். பல பேர் போய் சோழி மாதாவை தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. சோழி மாதா யாரு, என்ன, அவளுடைய வரலாறு என்ன அப்படிங்கிற வீடியோ லிங்கையும் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் பாருங்க. சோழி மாதாவை தரிசனம் பண்ணிட்டு படி இறங்கி வரும்போது சைட்ல ஒரு சின்ன கதவு இருக்கும். அந்த கதவுக்குள்ள ஒரு துர்கா இருப்பா. ஒரு சின்ன இடத்துலதான் இருப்பா. ஒரு துர்கா இருப்பா. அசுரனை வதம் செய்யக்கூடிய ஒரு காட்சியில துர்கா இருப்பா. எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க அப்படின்னு தெரியாது. வதம் செய்யக்கூடிய காட்சியில இருந்தா கூட அத்தனை காருண்யம், அத்தனை கருணை அவருடைய முகத்துல இருக்கும். அந்த பதிவையும் கொடுக்குறேன் பாருங்க. அடுத்த தடவை சோழி மாதா போனீங்க அப்படின்னா அந்த துர்கையை மறக்காம தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நவதுர்கா யாத்திரை வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாரையும் போய் ஓரளவுக்கு ரீச் ஆகுதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏத்த சமயம் வரப்ப அஷ்டபைரவருடைய அனுபவத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முடிஞ்சா சீக்கிரம் போய் மறுபடியும் அஷ்டபைரவரை தரிசனம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். விஸ்வநாதர் அனுகிரகம் பண்ணுவாரு. அங்க இருந்து உங்களுக்கு அஷ்டபைரவரை பத்தி சொல்ல இருக்கிறேன். காசி யாத்திரை எப்படி சம்பூர்ணம் ஆகும் அப்படின்னா, நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க போறீங்க அப்படின்னா அதோட ப்ரொசீஜர் வேற. விஸ்வநாதரை தரிசனம் பண்ண போறீங்க அப்படின்னா 5 இடங்களை கண்டிப்பா பார்த்துட்டு வரணும். அப்பதான் காசி யாத்திரை சம்பூர்ணமாகும். கங்கா ஸ்நானம் பண்ணணும், விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும், காலபைரவர் தரிசனம் பண்ணணும், சோழி மாதா தரிசனம் பண்ணணும், வியாச காசிக்கு போகணும். இந்த 5 இடங்களையும் பார்க்கும் போதுதான் காசி யாத்திரை சம்பூர்ணமாகும். காசியில போய் கங்கையில ஸ்நானம் பண்ணும்போது எந்த படித்தரல ஸ்நானம் பண்றீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு ஸ்நானம் பண்ணணும். உங்களை கூட்டிட்டு போறவங்கள்ட்ட கேளுங்க. முத காசிக்கு போறீங்க அப்படின்னா மணிகர்ணிகா ஸ்நானம் பண்ணுங்க. மணிகர்ணிகால தான் சிவபெருமானும் பார்வதியும் இருக்காங்க. அத்துணை மகத்துவம் வாய்ந்தது மணிகர்ணிகா. மணிகர்ணிகாவை பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி பதிவு கொடுக்கணும். மணிகர்ணிகா ஸ்நானம் பண்ணுங்க, பஞ்சகங்கா ஸ்நானம் பண்ணுங்க, கேதாரேஸ்வர் காட்ல ஸ்நானம் பண்ணுங்க, தச அஸ்வமேதா காட்ல ஸ்நானம் பண்ணுங்க. இதெல்லாம் முக்கியமான படித்தரை. முக்கியமா மணிகர்ணிகா ஸ்நானம் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே காஷி கிடைக்கட்டும். வீட்டுல இருந்தே சொல்லுங்க, காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. காஷி யாத்திரை நம்மளோட கங்கா டூரிசத்துல நவம்பர் மாசம் இருக்கு. உஜ்ஜைன் யாத்திரை நவம்பர் மாசம் இருக்கு. உங்க யாருக்காவது எங்க கூட கை கோர்த்து வர விருப்பம் இருந்தா கங்கா டூரிசம் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம்.